ஏன் பணியாரம் அக்கா சொல்லுவோம் அக்கா அப்படியா? எங்கள் ஊரில் நாங்கள் சொல்கிறது சக்கரை பணியாரம் தான். சுயம் பணியாரம்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில். அது வந்து வேறு ஏதோ செய்கிறாங்க, அதே தான் வந்து சுயான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதே வந்து சக்கரை பணியாரம் தான் சொல்கிறாங்க, சுயான்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சொல்கிறாங்க. அது ஏதோ துவரம் பருப்புலேயே ஏதோ செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்ததால் எண்ணெய் இழுக்காமல் நல்லா இருக்கும் மாவாங்களே. இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேம்மா. இப்போ முடிச்சிட்டேன், ஏதோ கொஞ்சம் தான், அவ்வளோதான். இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேன், அதே மாதிரி டைட்டாக கொஞ்சம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேண்ணா. அது சர்க்கரை கரையாமல் இருந்ததுனால நான் டைட்டாக இருக்குன்னு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் சர்க்கரை கரைய ரொம்ப தண்ணி விட்டுருச்சு. வெல்லம் போட்டால் நல்லா இருக்கும். அப்படியே சிஸ்டர், இதில் வெல்லம் போடலாமா? பார்க்குறேன் சிஸ்டர், அடுத்த டைம் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் இன்ன வரைக்கும் வெல்லம் போட்டு செஞ்சதே இல்லை. அடுத்த டைம் வெல்லம் போட்டு செஞ்சு பார்க்குறேன் சிஸ்டர், எப்படி இருக்க பார்க்கலாம். நாங்கள் சர்க்கரை மட்டும்தான் போட்டு செய்வோம். அடுத்த டைம் வச்சா வெல்லம் போட்டு செஞ்சு பார்க்குறேன். சொல்லுவோம்க்கா. ஓகே ஓகே, அதான் சிஸ்டர் சுயான்னு தான் சொல்லுவாங்க. நானும் வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன் இப்படி சுயான்னு சொல்கிறாங்கன்னுட்டு. எங்கள் ஊரில் சொல்கிறாங்க, ஆனால் இந்த பணியாரத்துக்கு வந்து சக்கரை பணியாரம் தான், வேறு ஏதோ அவங்க செய்கிறாங்க. பருப்புலேயே என்னவோ பருப்பெல்லாம் ஆட்டி செய்கிறாங்க, அது வந்து சுயான்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் செய்கிறோமா. நான் அதிகமாக பலகாரமெல்லாம் செய்யவே மாட்டேன். இது ஒன்று தான் எனக்கு அரைக்குறையாக தெரிஞ்ச பலகாரம், ஸ்நாக்ஸு. அதிகமாக எங்கள் வீட்டில் பலகாரமே நாங்கள் செஞ்சதே இல்லை. மைதா மாவு வர மாவு இருந்தால் கொஞ்சம் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஆமாம், இப்போதைக்கு அவ்வளோதான், சுட்டாயிடுச்சு. இன்னொரு டைம் டைட்டாக செஞ்சு செய்கிறேன் நான். இப்போதைக்கு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக தான் செய்யலாம், அதிகமாக செஞ்சாலும் சாப்பிட முடியறதில்ல. யாரும் பாப்பா ஏதோ கேட்குறான்னு தான் செய்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. கமெண்ட் பண்ணிகிட்டே பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். பண்ணி போடுங்க அதுக்கு. அப்படியா? அக்கா 2 days மிஸ் பண்ணாக்கா. அப்படியே சிஸ்டர், எனக்கும் போடலையே, லைவ் போடலையே. நம்மளுக்குன்னு ஒருத்தர் 2 பேராச்சும் இருக்காங்க பார்க்குறதுக்கு, நம்ம லைவ் போடலையேன்னே தான் இருந்துச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை, அதனால் என்னால் போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. இப்பவுமே இப்போ வேலையாக தான் இருக்குது. சரி இது செய்கிறோமே, அப்படியே ஒரு லைவும் போட்டுடலாம் செஞ்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா